பாண்டிச்சேரியிலிருந்து இவர்கள் திரும்பிய ஒரு வாரத்திற்குள் பூஜிக்கும் குழந்தை பிறந்துவிட யாருக்கும் ஆருவின் மாற்றம் குறித்து ஆராய்ச்சி செய்ய நேரமில்லாமல் போனது. அவ்வப்போது பூஜியின் பெண்ணை தூக்கி வைத்து கொஞ்சிக் கொண்டு இருக்கும் போது மட்டும் பழைய ஆறு எட்டி பார்ப்பது போல் விஹானுக்கு தோன்றியது. தன் அருகாமை அவளை வருத்துகிறதென்றால் அதை அவளுக்கு கொடுக்க விஹானுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை. எனவே ஒதுங்கியே இருந்தான். இதனால் முன்பு இருந்ததை விட பெரிய பள்ளம் விழுந்திருந்தது இருவருக்கும் இடையே. இதையெல்லாம் விட பெரிய மாற்றமாக தூங்கிவிட்டால் எதுவும் பாதிக்காத அளவு தூங்குபவள் இப்போது ஒரு சிறு அசைவு தெரிந்தாலும் அடித்து பிடித்து எழுந்து அமருவதை கண்டவன். அன்று ரிசர்ட்டில் மருத்துவரை அழைத்து வந்தபோது உறங்கிக் கொண்டிருந்தவள் சட்டென்று எழுந்து அமர்ந்ததற்கான காரணம் புரிந்தது. கைகளை ஒரு நாள் உறக்கத்தில் விஹான் ஆருவின் மேல் போட அதில் அரண்டு எழுந்து பயத்தோடு அமர்ந்தவளை கண்டவனுக்கு மனம் வலித்தது. தன்னை மறந்து குழந்தையைப் போல உறங்குபவளின் நினைவு வந்து வருத்தியது. அவளின் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் எல்லாம் தொலைய தான் காரணமாகிவிட்டோமே. என் காதலுக்காக கொஞ்சமும் விருப்பமில்லாத அவளை திருமண பந்தத்தில் நுழைத்தது தவறு செய்துவிட்டோமோ என்றெல்லாம் நினைத்து வருந்தியவன் தன்னை சுத்தமாக அவளிடமிருந்து ஒதுக்கி கொண்டான். 2 மாதங்கள் கடந்திருந்தது. வழக்கமாக பெரிய பாட்டி ஊரில் நடக்கும் திருவிழா வந்தது. அனைவரும் ஆசையோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் திருவிழா விடுமுறை நாட்களில் வேறு வருவதால் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சென்று அங்கு கூத்தும் ஆட்டமும் பாட்டமுமாக தங்கள் நேரத்தை செலவிடுவர். இந்த வருடம் பூஜிக்கு குழந்தை பிறந்து இருப்பதால் அவளும் பூர்ணி குழந்தை உண்டாகி இருப்பதால் அவளும் வர முடியாமல் போக அருணா குடும்பமும் ஆருவின் குடும்பமும் மட்டும் செல்வதாக இருந்தது. மைதிலி 2 பெண்களையும் பார்த்து கொள்வதாக சொல்லிவிட இவர்கள் செல்லாததால் அவர்களின் கணவர்களும் செல்லவில்லை. இதை பற்றி அனைவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்க ஆரு நீ வர இல்லடா என்றார் அகல்யா. வழக்கமாக எல்லா வருடமும் குதித்து கொண்டு கிளம்புவளாயிற்றே. அந்த கேள்வியில் ஒரு நொடி ஆருவின் கண்களில் மின்னல் போல சந்தோஷம் வந்து பிறகு அது பொய்யோ என்பது போல மறைந்தது. இல்லைம்மா நான் வரல என சன்ன குரலில் மறுத்தவளை அனைவரும் ஆச்சரியமாக பார்க்க விஹானோ யோசனையோடு பார்த்திருந்தான். காரணம் ஆருவின் கண்களில் வந்த அந்த நொடி நேர மின்னலை மற்றவர்கள் வேண்டுமென்றால் பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் விஹான் கவனித்திருந்தான். பூர்ணியின் மூலமாக பல முறை கேட்டிருக்கிறான் அங்கு செல்ல ஆறு ஆர்வம் காட்டுவதை. அப்படி இருக்கையில் இப்போது ஏன் இப்படி என்று யோசனை ஓடியது. இவளா சொன்னால் இருக்காது என ஆதி அதற்குள் அலறியிருந்தாள். அதில் அனைவரும் சிரிப்போடு ஆருவை பார்க்க ஏண்டா போகல என மைதிலி மட்டும் கேட்டிருந்தார். அதற்கு என்ன பதிலளிப்பது என்று தெரியாமல் முழித்தவள் அது என சொல்லி ஏதேதோ சொல்லி சமாளிக்க முயல நாங்க வர்றோம் என சொல்லியிருந்தான் விகு. இப்போ அதிர்வோடு இவனை பார்ப்பது மற்றவர்களின் முறையானது. காரணம் இதுவரை விஹான் ஒரு முறை கூட அங்கு வந்ததில்லை. நம்ப முடியாமல் அவர்கள் விஹானை பார்க்க ஆறு மட்டும் தலையை நிமிர்த்தவே இல்லை. ஓஹோ இதுதான் காரணமா? அத்தானை பிரிய மனசில்லாம ஊருக்கு வரலன்னு சொன்னியா? நான் கூட இவ என்னடா இப்படி சொல்றாளேன்னு அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்று ஏற்ற இறக்கத்தோடு பேச மற்றவர்களும் அப்படியே நினைத்து கொண்டார்கள். இதில் மற்றவர்களுக்கு புரியாமல் போனாலும் விஹான் மனது ஜெய்க்கு நன்கு புரிந்தது. அவருக்கு நன்றாக தெரியும் இப்போது அவனுக்கு இருக்கும் வேலை பளு. ஆனால் அதைவிட மனைவியின் மானமும் ஆசியும் முக்கியம் என்று எடுத்த முடிவுக்கு அவருக்கு சந்தோஷத்தையே தந்தது. அதன்படி இவர்கள் எல்லாம் முன்பே முடிவு செய்த தேதியில் கிளம்பி செல்வதாகவும் விஹானும் ஆருவும் பின்னர் செல்வது என்று முடிவானது. ஆரு இதில் எந்த உற்சாகமும் காட்டவில்லை. அவ்வளவு ஏன் எந்த ஒரு உணர்வையும் முகத்தில் காட்டவில்லை. அடுத்த நாள் அனைவரும் கிளம்பி சென்றுவிட 2 நாட்கள் கழித்து இவர்கள் இருவரும் தங்கள் பயணத்தை தொடங்கினர். காரில் வெகு நேரமாக அமைதி மட்டுமே நிலவியது. இருவருக்கும் இடையில் இருந்த அந்த 1-2 வார்த்தைகளும் நின்று போய் வெகு நாட்கள் ஆகியிருந்தது. தொலைதூர பயணம் என்பதால் உறக்கம் வராமல் இருக்க மெல்லிய ஒளியில் மெல்லிசைகளின் அரசன் இசைஞானி இளையராஜாவின் காதல் பாடல்கள் ஒலித்து கொண்டிருந்தது. அந்த இசையில் மயங்காதவர்கள் யார்? இருவருமே தங்கள் மறந்து அதை ரசித்து கொண்டிருந்தனர். விஹானின் காதல் மனம் அதில் வழிந்து ஒவ்வொரு பாட்டிலும் மயங்கியது. அவ்வப்போது ஏக்கமாக ஆருவே ஓரப்பார்வையில் தழுவி கொண்டிருந்தான். ஆருவு ஏறி அமர்ந்ததிலிருந்து வெளிப்பக்கம் பார்வையை திருப்பியவள் தான். அதன் பிறகு இந்த பக்கம் மறந்தும் கூட திரும்பவில்லை. நேரம் செல்ல செல்ல மெல்ல தூக்கம் கண்களை தழுவ மெல்லிய பாடலின் ஒளியில் தன்னை மறந்து உறங்கிவிட்டாள். ஆறு உறங்கியது தெரிந்து ஓரமாக வண்டியை நிறுத்தியவன் உறங்குபவளை வசதியாக சாய்த்து படுக்க வைக்கலாம் என்று நினைத்து தலையணையை கையில் எடுத்தவன் இருக்கையை பின்னுக்கு சாய்க்க நினைத்து சில நொடி தயங்கினான்.
முன்பு போல இருந்தால் யோசிக்காமல் தன்மேல் சாய்த்து கொண்டு சென்றிருப்பான். ஆனால் இப்போது இருக்கும் ஆர்வோ சிறு சத்தத்திற்கு கூட, அவ்வளவு ஏன் சிறு அசைவிற்கு கூட எழுந்து விடுவதால் சற்று தயங்கினான். எங்கே தன்னால் அவள் உறக்கம் கலைந்து விடுமோ என்று. ஆனால் அப்படி வாட்டமில்லாமல் ஆறு உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு மனம் கேட்காமல் அவள் மேல் கைப்படாமல் அதை செய்து முடித்தான் விஹான். மீண்டும் வண்டியை ஸ்டார்ட் செய்யவும் ஆறு சட்டென்று கண் விழித்தாள். தன்னை சுற்றி ஒரு முறை பார்த்து விட்டு மீண்டும் உறங்கியவளை வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தான் விஹான். ஊர் வந்து சேர்ந்தவர்களை அனைவரும் வாசலில் வந்து வரவேற்று அழைத்து சென்றனர். ஆறு அவர்களின் செல்ல பேத்தி என்பதாலும் விஹான் முதல் முறையாக வந்து இருப்பதாலும் எல்லோரும் அக்கறையும் பாசமுமாக தாங்கினர். பெரிய பாட்டிக்கும் தாத்தாவிற்கும் ஆறுவிடம் இருந்த வித்தியாசம் நன்காகவே தெரிந்தது. அதை அவள் காதுபடவே பேசியவர்கள் திருமணமானதால் வந்த பொறுப்பு என்று நினைத்து கொண்டனர். ஆறு இவற்றை ஒரு சிறு புன்னகையோடு கடந்து விட்டாள். அன்று நாள் முழுவதும் அப்படியே செல்ல, அடுத்த நாள் ஏதேதோ விளையாட்டுப் போட்டிகள் எல்லாம் இளைஞர்களுக்கு நடைபெற்று கொண்டிருந்தது. இவர்கள் வீட்டிற்கு அடுத்தே விளையாட்டுப் போட்டி நடைபெற மைதானம் இருந்ததால் மாடியில் நின்று அதை பார்த்து கொண்டிருந்தனர். வேடிக்கை பார்க்கும் சுவாரஸ்யத்தில் தன் அருகில் நின்றிருந்த நந்து அந்த பக்கம் நகர்ந்ததையும் அந்த இடைவெளியில் விஹான் வந்து நின்றதையும் கவனிக்க தவறிய ஆறு கடைசி நிமிடத்தில் தன் முகத்தை நோக்கி இந்த பக்கமாக சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த பந்து பறந்து வந்ததை கவனித்து அது தன் முகத்தை நேரடியாக தாக்காமல் இருக்க அருகில் நின்றிருந்தவனின் வலது முழங்கையை இரு கைகளால் கொண்டு இறுக பற்றி கொண்டவள் அத்தான் என்றபடியே அவன் தோள் சாய்ந்தாள். தன்மேல் அத்தான் என்று அழைப்போடு எதிர்பாராமல் சாய்ந்தவளை திரும்பி பார்த்தவன் நொடியில் நிலையை உணர்ந்து அந்த பந்தை தன் இடது கை கொண்டு கேட்ச் பிடித்திருந்தான். கண்மூடி சாய்ந்திருந்ததாலோ பந்து வந்து தன் வேகத்திற்கு இத்தனை நேரம் தன் ஒரு பக்க முகம் பஞ்சராகி இருக்க வேண்டுமே என்ற யோசனையோடு தோளில் சாய்ந்திருந்த முகத்தை நிமிர்த்தாமலேயே முகத்தை மட்டும் லேசாக திருப்பி வலது கண்ணை மட்டும் திறந்து பார்க்க தன் முகத்திற்கு வெகு அருகில் நூலிலையில் இடைவெளியில் ஒரு திடகாத்திரமான கை அந்த பந்தை நிறுத்தியிருப்பது தெரிய அது தன் முகத்தில் பட்டிருந்தால் என்னவாகியிருக்கும் என்று தோன்றவும் உடலில் ஏற்பட்ட சிறு நடுக்கத்தோடு பெருமூச்சோடு தேங்க்யூ அத்தான் ஹுஃப் என்றபடியே நிமிர்ந்தவள் அங்கு நந்துவித்துக்கு பதில் விஹான் நிற்பதைக் கண்டு ஏதோ தீயே தொட்டது போல பதறி விலகினாள். விஹான் அவளையும் அவளின் செய்கையையும் ஒரு கூர்மையான பார்வையில் பார்த்து கொண்டிருக்க அதற்குள் மொத்த குடும்பமும் அவளை சூழ்ந்து கொள்ள அங்கிருந்து வேகமாக விலகி சென்றான். விஹான் சென்ற பிறகு ஆறுவிடம் இருந்த பதட்டமும் நடுக்கமும் கொஞ்சமும் குறையவில்லை. மற்றவர்களை அவளை தேற்ற கொஞ்சம் கொஞ்சமாக இயல்புக்கு திரும்பினாள். அன்று முழுவதும் விஹான் அவள் இருக்கும் இடத்திற்கு கூட வரவில்லை. அவள் தன் மேல் சாய்ந்து தன்னை அத்தான் என்று அழைத்த அந்த நிமிடம் இறக்கையின்றி வானில் பறப்பது போல உணர்ந்த அந்த நொடி அவனுக்குமே தெரிந்துதான் இருந்தது. அவள் தன்னை அழைக்கவில்லை என்றும். ஏனெனில் விஹான் வந்ததை பார்த்தே நந்து அவளுக்கு வழிவிட்டு விலகினான். இருந்தாலும் அவளின் அழைப்பும் அணைப்பும் அவனை மயக்கியது தான் நிஜம். ஆனால் அவன் முகத்தை கண்ட நொடி அவள் பதறி விலகியதை விஹானால் அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. மற்றவர்கள் முன் அவள் மேல் உள்ள கோபத்தை காட்ட விரும்பாமலேயே ஒதுங்கியிருந்தான். அதற்கும் ஒரு முடிவாக உணவு நேரம் வந்தது. அங்கு அனைவரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுவது வழக்கம் என்பதால் யாருக்கும் வித்தியாசமாக தெரியாமல் இருக்க வந்து அமர்ந்தான். சாப்பிட்டவுடன் உறங்க செல்லாமல் சிறிது நேரம் அமர்ந்து பேசி கொண்டிருப்பார்கள். அன்றும் அதே போல பேச தொடங்கியவர்களின் பேச்சு நீண்டு கொண்டே செல்ல இரவு 11 மணி வரை நீண்டது. இதில் அமைதியாக எதிலும் கலந்து கொள்ளாமல் இருந்தது இருவர் மட்டுமே. சரி நேரமாகுது பாருங்க, எல்லாரும் போய் படுங்க என பாட்டி சொல்லவும் அனைவரும் எழ அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்த ஆறு அப்படியே மயங்கி சரிய சற்று தள்ளி நின்றிருந்த விஹான் ஓடி வந்து தாங்கினான். அனைவரும் பதற ஒவ்வொருவரும் ஆறு என அவளை எழுப்ப முயல அதுவரை காலையிலிருந்து அவள் மேல் உள்ள கோவம் காற்றில் கரைந்திருக்க ஆறு என இடைவிடாது புலம்பியவாறே தட்டி எழுப்ப முயன்று கொண்டிருந்தான் விஹான். பதட்டத்துடன் ஆறுவை தூக்கி கொண்டு சென்று படுக்கையில் கிடத்தியவன் அவள் அருகில் அமர்ந்து அவளை எழுப்ப முயன்று கொண்டிருக்க வேந்தன் மருத்துவருக்கு அளித்து விஷயத்தை சொல்லி உடனே வரும்படி கேட்டு கொண்டிருந்தான். மருத்துவர் வர்ற வரைக்கும் அனைவரும் தவிப்போடு காத்திருக்க அங்கு இருந்த சமையல் வேலை செய்யும் முதிய பெண்மணி இதுக்கு எதுக்கு எல்லாம் இவ்வளவு பதறணும் என்றபடியே வந்து ஆறுவை சோதித்தவர் தான் நினைத்தது சரிதான், குளம் விருத்தி ஆகியிருக்கு என்றார் சந்தோஷ குரலில். இதை கேட்டு எல்லோரும் சந்தோஷிக்க கொஞ்சமும் எதிர்பாராமல் கேட்ட செய்தியால் இன்பமாக அதிர்ந்து நின்ற விஹான் ஆவலாக ஆறுவின் முகத்தை பார்க்க சோர்வாக கண் திறந்தாள் ஆறு. சரியாக அந்த நேரம் மருத்துவர் உள்ளே நுழைய
அனைவரின் கவனமும் அங்கு திரும்பியது. என்னதான் அந்த முதியவர் சொல்லி இருந்தாலும் மருத்துவர் அவர் வாயால் சொல்வதை கேட்க ஆவலோடு காத்திருந்தனர். விஹானுக்கு இதுநாள் வரையில் மனதை வருத்தி கொண்டிருந்த அன்றைய நிகழ்வு இன்று இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்ட நிமிடத்தில் இருந்து காணாமல் போயிருந்தது. தன் பிள்ளை, தன் காதல் மனைவியின் வயிற்றில் இந்த நினைவே மனதை நிறைக்க மற்ற எதுவும் மனதில் நிற்கவில்லை. ஆவலாக அருகில் வந்து நின்று மருத்துவரையும் அவர் உதிக்கப் போகும் வார்த்தையையும் கேட்க காத்திருந்தான். சோர்வாக கண்களை திறந்த ஆறு முகமெல்லாம் சந்தோஷம் பொங்க தன்னை சுற்றி நின்றிருந்த தன் வீட்டு ஆட்களை குழப்பமாக பார்த்தபடியே மருத்துவரின் செயலுக்கு ஒத்துழைத்தபடியே பார்வையை திருப்ப அங்கு விஹானும் அப்படியே நின்று பார்த்து கொண்டிருந்தான். என்ன ஒரு வித்தியாசம்! மற்றவர்களை விட டண்டனாக விஹான் முகத்தில் சந்தோஷம் பூரிப்பும் நிறைந்து வழிந்தது. ஆறுவை பரிசோதித்து முடித்த மருத்துவரும் அனைவரும் எதிர்பார்த்ததையே உறுதி செய்ய விஹான் தன்னுள் பொங்கிய சந்தோஷ ஊற்றை முகத்தில் பிரதிபலிக்க ஆறுவின் முகமோ அதிர்ச்சியில் உறைந்தது. இவள் இதை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அன்றிலிருந்து அவள் அவளாகவே இல்லாததால் நாள் கணக்கு தள்ளி போனது அவள் கணவனத்தில் பதியவே இல்லை. அதற்கும் மேலாக இன்று காலை முதல் 2 முறை வாந்தியும் எடுத்து இருந்தாள். அப்போது கூட சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றே நினைத்திருந்தாள். இந்த குழப்பத்தில் விஹான் முக உணர்வுகளை கவனிக்க தவறி இருந்தாள். ஆறுவின் முகத்தில் வந்த அதிர்ச்சியை விஹான் கவனித்து இருந்தான். அவனுமே இதை எதிர்பார்க்கவில்லை என்பதால் அதனால் வந்த அதிர்ச்சி என்று நினைக்க அதற்கு பிறகு இதை பற்றி சிந்திக்க விடாமல் அனைவரும் சூழ்ந்து கொண்டு இருவரையும் மாறி மாறி வாழ்த்த விஹான் சந்தோஷத்தோடு அதற்கு பதிலளிக்க ஆறுவோ சிறு தலையசைப்பை மட்டுமே பதிலாக தந்து கொண்டிருந்தாள். இதுதான் நீங்க சொன்ன பிளானிங்கா பாஸ் என வேந்தன் கலாய்க்க விஹான் முகத்தில் தோன்றிய வெட்க புன்னகை அவனுக்கு அவ்வளவு அழகை தந்தது. மேலும் ஏதோ பேச போனவனை தந்து அடக்க அனைவரும் சிரித்து கொண்டே வெளியேறினர். ஆறுவின் அமைதி சோர்வால் வந்தது என்று நினைத்து கொண்டு அவர்களோடு விஹானும் வெளியே சென்றான். ஜெய்யிக்கு அளித்து அவர் மீண்டும் தாத்தா ஆன செய்தியை பகிர்ந்து கொண்டவன் பிறகு மைதிலியோடும் தங்கைகளோடும் பேசிவிட்டு அவர்களின் வாழ்த்திற்கும் கிண்டலுக்கும் பதிலளித்துவிட்டு அவளோடு பேச விரும்பியவர்களுக்கு சோர்வாக படுத்து கொண்டிருக்கிறாள், நாளை பேசுங்கள் என்று சொன்னவன் உற்சாகமாக ஆறுவிற்கு குடிக்க ஜூஸ் எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்தான். விஹான் அறைக்குள் நுழைந்தபோது ஆறு முழங்காலில் முகம் புதைத்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். அதை முதலில் குழம்பியவன் அவளை பதத்தத்தோடு நெருங்கிய நேரம் அவன் மனதில் ஒருவேளை இந்த குழந்தை வந்தது பிடிக்காமல் தான் இந்த அழுகியோ என்று தோன்ற மனதோடு சேர்ந்து முகமும் இறுகியது. தான் அருகில் வந்து நின்றது கூட தெரியாமல் அழுது கரைந்து கொண்டிருந்தவளை இமைக்காமல் வெற்று பார்வை பார்த்தவன் இந்தா இதை குடி என்றான் இறுக்கமான குரலில். அதில் மெல்ல நிமிர்ந்தவள் அவனையும் ஜூஸையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேண்டாம் என்று தலையசைக்க பாட்டி கொடுக்க சொன்னாங்க என்றான் அதே இறுக்கமான குரலில். அவன் நிமிர்ந்து பார்த்தவள் அமைதியாக அதை வாங்கி குடிக்க ஆரம்பித்தாள். ஆனால் குடிக்காமல் கையில் வைத்திருந்தவளின் மனமோ தன் கணவனுக்கு தன்னையே பிடிக்காது. இதில் அன்று அவன் வாயிலிருந்து உதிர்த்த வார்த்தைகளான இங்கு நடந்ததில் எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை என்ற வார்த்தைகள் நினைவில் வந்து மனதை ரணமாக்க பிடிக்காத உறவில் பிடிக்காத மனைவி மூலம் வரும் இந்த குழந்தையும் அவனுக்கு பிடிக்காத பிள்ளையாகி போகுமோ என்று நினைத்து வெதும்ப கண்களில் கண்ணீரே பொழிந்தது. ஆனால் அவள் அழுகையை பார்த்து கொண்டு இருந்தவனுக்கோ இந்த குழந்தை வந்தது பிடிக்காமல் அழுகிறாளோ என்று தோன்றியது. அது கோபத்தை கொடுக்க அதை கட்டுப்படுத்தியவன் இப்போ எதுக்கு இப்படி ஒரு அழுகை, எப்போ பாரு அழுது வடைஞ்சிக்கிட்டு இனி இப்படி அழாதே, அது என் குழந்தைக்கு ஆகாது என கட்டுப்படுத்த முயன்று கோபத்தோடு பல்லை கடித்து கொண்டு அழுத்தமாக சொன்னான். அதில் அவனை நிதானமாக பார்த்தவள் கண்களை துடைத்து கொண்டு கையிலிருந்த ஜூஸை ஒரு வார்த்தை பேசாமல் குடித்துவிட்டு திரும்பி படுத்து கொண்டாள். மனமோ என்ன மாதிரி உணர்கிறோம் என்றே தெரியாத உணவில் தத்தளித்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் என்னை பிடிக்கவில்லை என்றாலும் என் பிள்ளையை வெறுக்கவோ ஒதுக்கவோ இல்லாமல் ஏற்றுக்கொண்டு தன் பிள்ளை என்று விஹான் சொந்தம் கொண்டாடுவதை எண்ணி அமைதியுற மற்றொரு மனமோ அப்போது கூட உன்னை பற்றி அவன் சிறிதும் யோசிக்க கூட இல்லையே, அவன் உன் பிள்ளை உன் வயிற்றில் இருப்பதை கூட அவன் விரும்பவில்லை என்பதைத்தான் அவனின் இறுகிய குரலை காட்டி கொடுக்கிறதே என்று நினைத்து வருந்தினாள். அவள் அருகில் அந்த பக்கம் படுத்திருந்த விஹான் மனமும் என் பிள்ளையை சுமப்பதை எண்ணி இப்படி அழுகிறாளே என ஆத்திரம், கோபம், வேதனை, ஆதங்கம் என்று எல்லாம் கலந்த கலவையாக மனதிற்குள் வருத்தி கொண்டிருந்தான். இவர்களின் இந்த மனம் விட்டு பேசாமல் தங்களுக்குள்ளேயே ஒன்றை நினைத்து வருந்தி கொண்டிருந்த நிலையும் ஒரு நாள் முடிவுக்கு வந்தது.
கோபத்தில் ஆருவை கடிந்து கொண்டாலும் வழக்கம் போல விஹானின் மனம் அவளை எண்ணியே வருந்தியது. இப்போது இந்த குழந்தை என்பது இருவருக்குமே எதிர்பாராத ஒன்று. தனக்கே இவ்வளவு அதிர்ச்சி என்றால் ஒரு பெண்ணாக அவள் நிலையை புரிந்து கொள்ள முடிந்தது. நடந்த நிகழ்வுகளில் இருந்தே இன்னும் ஆறு வெளிவராத நிலையில் இந்த அதிர்வு அவளை எப்படி பாதித்திருக்கும் என்று நன்றாக புரிந்தது. மற்றவர்களிடம் பகிர்ந்து ஆறுதல் தேட முடியாத விஷயம். ஆறுதலாக இருக்க வேண்டிய நானே இப்படி இருக்கலாமா என தன்னையே திட்டிக் கொண்டு ஆரிவிடம் பேச நினைத்து எழுந்து அமர்ந்தான். அவளோ உறங்கிக் கொண்டிருக்க. இப்போது சில நாட்களாக அவள் சரிவர உறங்கி விஹான் காணவில்லை என்பதால் அவளை எழுப்ப மனம் வரவில்லை. காலையில் முதல் வேளையாக ஆரிவிடம் மனம் திறந்து பேசி தன்னை புரிய வைக்க வேண்டும் என்றே முடிவெடுத்த பிறகே உறங்கி போனான். காலையில் விஹான் கண் விழித்த போது ஆறு அருகில் இல்லை. தன் வேலைகளை முடித்து கொண்டு கீழே சென்றவனை அவன் மொத்த குடும்பமும் எதிர்கொண்டது. நம்ப முடியாமல் திகைத்து நின்றவனை நெருங்கிய ஜெய், நல்ல செய்தி கேட்டதிலிருந்து உடனே 2 பேரையும் பார்த்தே ஆகணும்னு கிளம்பி வந்துட்டோம் என சந்தோஷமாக சொல்லியபடியே அணைத்து கொண்டார். அவர்களின் அன்பு விஹானை நிகழ வைத்தது. பெற்றவர்கள் ஓடி வந்தார்கள் சரி, ஆனால் கைக்குழந்தையை தூக்கி கொண்டும் பூஜியும் வயிற்றில் பிள்ளையோடும் பூர்ணியும் அவர்களின் கணவர்களும் வந்து இருப்பதை என்னவென்று சொல்வது? எந்த காரணத்தை கூறி திருவிழாவிற்கு வர மறுத்தார்களோ இன்று அந்த காரணத்தை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லாமல் இவர்களுக்காக வந்து நின்றதை கண்டவன் அவர்களின் அன்பில் கரைந்து நின்றான். ஆருவோ மைத்திலியின் மடியில் சுகமாக சாய்ந்து கொண்டு அனைவரின் அன்பு மலையில் நனைந்து கொண்டிருந்தாள். அதன் பிறகு அங்கிருந்த 3 நாட்களும் விஹான் ஆருவின் முகத்தை பார்ப்பதே அரிதாகி போனது. நாள் முழுவதும் அவர்களுடைய இருப்பது மட்டுமின்றி உறங்குவதும் கூட அவர்களுடையதான். ஒவ்வொருவரும் மாறி மாறி தாங்க அந்த நேரத்து உடல் உபாதைகளுக்கு அவர்களின் துணை தேவைப்பட விஹானும் அதை புரிந்து நடந்து கொண்டான். பெரிய தாத்தா பாட்டி இருவருக்குமே மனம் சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது. இத்தனை வருடங்களாக வராதவர்கள் எல்லாம் வந்திருக்க புது வரவின் வருகை வேறு சேர்ந்து மகிழ்ச்சியில் அனைவரையும் மூழ்கடித்தது. ஊருக்குள் ஒரு திருவிழா என்றால் வீட்டிற்குள் தனியாக இவர்களுக்கு ஒரு திருவிழா நடந்து கொண்டிருந்தது. ஒரு வழியாக எல்லாம் முடிந்து அனைவரும் ஊர் திரும்பி 1 வாரம் ஆகியிருந்தது. கர்ப்பகால உடல் உபாதைகளோடு ஆறு கல்லூரிக்கும் சென்று வந்து கொண்டிருந்தாள். அவள் படும் வேதனைகளை காணும் போது விஹான் குற்ற உணர்வில் தவித்து போனான். இறுதி வருட பரீட்சை நேரத்தில் அவள் அனுபவிக்கும் இந்த துன்பங்களுக்கு தெரியாமலும் நடந்திருந்தாலும் நான் தானே காரணம் என்று வருந்தினான். பழைய ஆர்வாக இல்லாமல் சோக சித்திரமாக உலா வந்து கொண்டிருந்தவளை காண முடியாத ஒரு முடிவுக்கு வந்தான். அதன்படி தகுந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவனுக்கு அன்று மதியமே கல்லூரி முடிந்து விட்டதாக ஆருவிடமிருந்து மைத்திலிக்கு அழைப்பு வர டிரைவரை அனுப்பாமல் விஹானை கிளம்பி சென்றான். இன்று எப்படியாவது அவளிடம் பேச நினைத்து ஆருவை வெளியே அழைத்து செல்ல எண்ணி சென்றவன் முதலிலேயே முடிவு கட்டி கொண்டான். என்ன நடந்தாலும் கோபப்படக்கூடாது என்று. ஒவ்வொரு முறையும் அவளிடம் பேச நினைக்கும் போதெல்லாம் இந்த கோபம் தனி வந்து அதை தடுக்கிறது. கல்லூரிக்குள் காரை நிறுத்தி இறங்கியவனின் பார்வையில் தூரத்தில் ஆறு அமர்ந்திருப்பது தெரிந்தது. அவனுமே கோபப்படாதவாறு பேச நினைத்து புன்னகையோடு அவளை நெருங்கியவனுக்கு அப்போதே ஆருவின் அருகில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த புனித் கண்ணில் பட்டான். நெற்றி சுருங்க அடுத்த அடி எடுத்து வைக்காமல் அங்கேயே நின்றவனுக்கு அவர்கள் பேசுவது தெளிவாக காதில் விழுந்தது. புனித் என்ன பேசினான் என்று தெரியவில்லை. ஆறுதான் கோபமாக பேசி கொண்டிருந்தாள்.